இப்போ அவங்க பேரண்ட்ஸும் அவனை வெளியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போக முடியாம மேல இருக்க ரூம்ல அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. அந்த பையனும் ரொம்ப வலிக்குதுமா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த பையனை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவன் கையில இருந்த மொபைலை பாக்குறாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் சீன்ல சாப்பிடும்போது அவங்க அம்மாவோட மொபைலை வாங்கிட்டு தான் மேல ரூமுக்கு வந்திருப்பான். இப்போ அந்த மொபைல் அங்க இருக்கு. அந்த மொபைல் எடுத்து யாருக்கா கால் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஆனா அதுவும் ஃபுல்லா பேட்டரி ட்ரெயின் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ அங்க இருந்த சார்ஜர்ல சார்ஜ் போட்டு பிளட் வேற நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ராட்சசன் கண்டிப்பா இப்ப நம்மள வெளியில போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம இதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்கறதுக்கு கீழே இறங்கி வராங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது அவங்க அப்பா இவன் அடிச்சாரு பாத்தீங்களா கண்ணத்துல, அதுல இவனோட கண்ணம் வீங்கி இருக்கும். அதனால அந்த பொண்ணை வச்சு இவனோட கண்ணத்துக்கு ஐஸ் பேக்ல ஒத்தனம் கொடுக்க சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஒத்தனம் கொடுத்துட்டு இருப்பா. இப்ப அவங்கள பார்த்ததுமே இவன் பயங்கரமா கத்துறான். எப்படி நீங்க என் மேல கை வைப்பீங்க, அங்கே நில்லுங்க, கிட்ட வராதீங்க, அங்கே நின்னு பேசுங்க அப்படிங்கிறான். இப்ப அவங்க வந்து அவங்க பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்றான். அந்த கத்தி எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல நீ பாதுகாப்பா நில்லு, உங்க அப்பாவோ அம்மாவோ என் பக்கத்துல வந்தாங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்கள குத்திரு அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் உடனே போய் கத்தி எடுத்துட்டு வந்து இவன் பின்னால இவனுக்கு காவலா நின்னுறா. அவங்களும் எங்க பையனுக்கு அடி ரொம்ப பட்டிருக்கு, அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த தாடிக்காரனும் ஹாஸ்பிட்டல்கா இங்க பாருங்க, உங்க புருஷன் அடிச்சட்டில என் கண்ணை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கான். உடனே அவங்க அப்பாவும் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்க மேல கை வச்சது தப்பு தான், தயவு செஞ்சு எங்களை ஹாஸ்பிட்டல் போக விடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. உடனே இந்த தாடிக்காரன் அப்படின்னு என்கிட்ட இந்த மாதிரி சாதாரணமா சாரி கேட்காத, என் முன்னால வந்து நின்னு முட்டி போட்டு உன்னோட மூக்கு தரைய தொடுற அளவுக்கு என் காலில் விழுந்து என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க அப்பாவும் வேற வழியே இல்லாம அவங்க குடும்பத்து முன்னாலே இவன் முன்னால வந்து முட்டி போட்டு கீழே விழுந்து சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு எங்க பொண்ணை விட்டுருங்க, எங்க பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கதறி எழுதிட்டு இருக்காரு. அந்த தாடிக்காரனும் தாராளமா போங்க, நான் தடுக்கவே இல்லை, ஆனா உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வச்சுட்டு உங்க பையனை நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, நானும் உங்களை அதுக்கப்புறம் ஏதோ தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பாவும் அந்த இடத்துல உடைஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு.